அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடுன்னு. ஹல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையே போராட்டம்னு கஷ்டத்தை போராட்டம் நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் எதை சொல்றாரு? நல்ல போராட்டம்னா வெற்றி உறுதி, போராட்டம்னா தோல்வி உறுதி. அப்ப நல்ல போராட்டம் ஏன் சொல்றாருன்னா வெற்றி உறுதி. உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதாப்பா, அதுக்கு நீ வெற்றி பெறக்கூடிய ஆளு, நீ வெற்றி பெறக்கூடிய சைடுல இருக்கிற, நீ தோல்வியின் சைடுல என்ன பண்ணல. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் எனக்கு அமையுது. ஹல்லேலூயா. எதை இழந்தனோ, எது போச்சோ, எது பிரச்சனையோ, எதெல்லாம் என்னை விட்டு போச்சோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்ளக்கூடிய மாதமா இந்த மாதம் நமக்கு இருக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பம் 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொட, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். இந்த மாதம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய மாதம், சகலத்தையும் திருப்பக்கூடிய மகா திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம். மகா திருப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய், நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். அப்ப மகா திருப்பம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் திருப்பப்படலையோ, எதெல்லாம் மீட்கப்படாமல் இருக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குதோ, அது எல்லாவற்றையும் நம் தேவன் இந்த மாதத்துல திருப்ப நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு திருப்பம் அப்படிதான் வந்துச்சு. கத்திரிமேட்டில் மாற்றம் வந்த மாதிரி இங்கே திருப்பன் வந்துச்சு. அப்போ திருப்பன் வரும்போது அது எப்பேற்பட்ட திருப்பமாக இருக்கும் அப்படி சொல்லும்போது வாசிக்க எடுக்கும்போது இந்த பகுதி வந்துச்சு. அப்போ திருப்பம் கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ திருப்பம் எப்படிப்பட்ட திருப்பமாக இருக்கும் அப்படி சொல்லும்போது, இங்கே தாவீதுக்கு இருந்தது போல இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் திருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை ஒரு திருப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு கொடுக்குறாமே. அப்போ தாவீதுக்குடைய பிரச்சனை என்னன்னா, தன்னை சார்ந்த தன் ஊரை சார்ந்த எல்லாரையும் கொண்டு போய் விடுறார்கள். கொண்டு போன பிறகு இவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தேசத்தில் யாருமே எல்லாம் தீக்கரையாக கிடக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது பயங்கரமான மன வேதனை. ஓன்னு என்ன பண்ணுறாரு, நம்மளை மாதிரி தான் ஓன்னு அழுவுறாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அழுதிங்கன்னா அது தவறுன்னு சொல்ல மாட்டேன், அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா தவறு. வாழ்க்கை முழுக்க அழுவுறீங்களா, அது தவறான காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்முடைய கஷ்டத்தின் மத்தியில் அழுகிறோம், புலம்புறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்குரிய தீர்வு எங்கே கிடைக்குன்னு மட்டும் யோசிக்கணும். அங்கே அவரும் அப்படிதான். தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாமே போச்சு. எல்லாம் போயின பிறகு அவர் கூட ஒரு 600 பேர் இருக்கிறாங்க. அந்த 600 பேர்லையும் 200 பேர் போயிடுறான், அப்புறம் ஒரு 200 பேர் போயிடுறான், மீதி 200 பேர் தான் மிஞ்சுது. யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அந்த நெருக்கடியான சூழ்நிலை தாவீது என்ன செய்தாரோ அதை நாம் செய்யும் போது, இன்னைக்கு நெருக்கங்களை நாம் பார்க்கும் போதெல்லாம், பிரச்சனைகளை பார்க்கும் போதெல்லாம், தேவைகள் மத்தியில் நிற்கும் போதெல்லாம் நாம் ஒன்று செய்யணும். அங்கே தாவீது என்ன செய்தார் அப்படி சொல்லும்போது சொல்றாரு, தாவீது தன்னை கர்த்தருக்குள், தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானா. எதுக்குள்ள திடப்படுத்தினா, எங்கேயும் ஓடி யார்கிட்ட கேட்டு அதுக்கு பதில் பெற்றுக்கொள்ளலாம், எங்கே ஓடுனா எனக்கு நல்ல செய்தி கிடைக்கும், எங்கே போனால் கிடைக்கும்னு வெளியில் அவன் ஓடல. அதை வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை. அதற்கு முன்பாக இருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க இழப்பு மற்றவருக்கு மாத்திரமல்ல, இவருக்கும் தான் இழப்பு. இவருக்கும் இழப்பு வரும்போது இவரை தட்டி கொடுத்து யாரும் பேசல. இன்னைக்கு யாரும் உங்களை தட்டி கொடுத்து பேசலன்னா பெருசா யோசிக்க வேண்டியதில்லை. அது அப்படிப்பட்ட உலகம் தான். நம்மளுக்கு மாத்திரம் இல்லப்பா, அவனுக்கு தான் பிரச்சனை, அவன் மனைவி தான் கொண்டு போயிட்டாங்க, அவன் பொருள் தான் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு யாரும் யோசிக்கலனால யாரும் பேசவில்லை. மாறாக என்ன நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்கள், கல்லெறியும். ஏன்னா அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை புத்தி எப்பயுமே அதான் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட இல்லைங்களா, அந்த விபச்சாரத்தில் கையும் கலவும் பிடிக்கப்பட்ட பொண்ணு டொப்புன்னு கல்லை தான் தூக்குறான். புத்தி மாறவே இல்லை. எப்போ மாறல? இதை தான் ஆரம்பம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து வந்தப்பையும் புத்தி மாறல. அப்போனா இப்போவே இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே இப்படி இருக்கிறான்னா இந்த நாட்கள் எப்படி இருந்திருப்பானுவா? கொலை வெறியில் இருந்திருப்பான். அப்போ நடந்த சம்பவங்கள் தாவீதுக்கும் நடந்திருக்குது, அவர்களுக்கும் நடந்திருக்குது. ஆனால் அவங்க கூட என்னன்னா, இந்த தாவீதால தாங்க எனக்கு பிரச்சனை, இல்லைன்னா எனக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனையே. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. சாக்கு போக்கு இதெல்லாம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்காது. ஒருவேளை மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் கூட அந்த பொறுப்பை தாவீது மேலே போட்டுறாங்களே தவிர தன்னுடைய அவங்க எடுத்துக்கொள்ளவே. அதனால தான் அந்த 600 பேருக்குள்ள சலசலப்பு வருது. அதில் 200 பேர் போகிறாங்க, அப்புறம் ஏன்னா என்னாலலாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை போகிறான் இவனால தான். இவன் அன்னைக்கு சவுல் ராஜாவாக இருக்கும்போது அந்த கோலியாத்தை வீட்டாமல் இருந்திருந்தான்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது பாடல் பாடும்போது எப்படி பாடிட்டாங்க வேற, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 இல்லையா. 10,000 பேர் அவன் போட்டான், ஒரு ஆளை போட்டது 10,000 பேருக்கு சமன் சொல்லுவோன்னு அது ஒரு மாதிரியா வேற ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அதனால தான் நமக்கு பிரச்சனை என்ன பண்ணுது வந்து கொண்டே. இப்போ அன்னைக்கு அவன் அடிக்காமல் இருந்தனா இன்னைக்கு பிரச்சனையே. நம்ம வீட்லையும் பாருங்களேன், அன்னைக்கு நீ இதை செய்யாமல் இருந்தனா இன்னைக்கு பிரச்சனை. இதை தான் சொல்லுவாங்க, அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன், இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பேசும்போது பிரச்சனைகள் வளருமே தவிர பிரச்சனைக்குரிய பதில் வராது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எல்லாருக்கும் பதிலை தேட விரும்பல, ஆனா தாவீது பதில் தேட விரும்புறான். இன்னைக்கு மாலை வேலையில யாருக்கு பதில் வேணுமோ அவர்கள் யாரை தேடணுமோ அவர்களை தேடணும். ஹல்லேலூயா. அப்ப அத்தனை பேருக்குரிய பதில இவன் ஒரு ஆளுக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அத்தனை பேருக்கு பிரச்சனை, இவருக்கும் பிரச்சனை, இவரும் அழுகுறாரு, மற்றவங்களும் அழுகுறாங்க. அப்படி அழுவும் போது மற்றவங்க இவரை தேற்றலாம் இல்லை, மாறாக கல்லெறியது ரெடியா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கிறான். இந்த மாலை வேலை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதம் முழுக்க நான் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தை என்னை எல்லா இடங்களிலிருந்தும் பாதுகாக்க போதுமானதாய். இது வெறும் பிரசங்கம் அல்ல, அது வாழ்வா இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை பயமுறுத்துற காரியங்கள் வரலாம், அச்சுறுத்த காரியம் வரலாம், என்னை மேற்கொள்ளக்கூடிய காரியம் எது வந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார என்னை திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நான் வாழும் போது அதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு நான். ஹல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையே போராட்டம்னு கஷ்டத்தை போராட்டம் நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு நல்ல போராட்டம். நல்ல போராட்டம் எதை சொல்றாரு? நல்ல போராட்டம்னா வெற்றி உறுதி, போராட்டம்னா தோல்வி உறுதி. அப்ப நல்ல போராட்டம் ஏன் சொல்றாருன்னா வெற்றி உறுதி. உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதாப்பா, அதுக்கு நீ வெற்றி பெறக்கூடிய ஆளு, நீ வெற்றி பெறக்கூடிய சைடில் இருக்கிற, நீ தோல்வியின் சைடில் என்ன பண்ணல. அப்ப இந்த நல்ல வேலைங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் எனக்கு அமையுது. ஹல்லேலூயா. எதை இழந்தனோ, எது போச்சோ, எது பிரச்சனையோ, எதெல்லாம் என்னை விட்டு போச்சோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்ளக்கூடிய மாதமா இந்த மாதம் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இங்க தாவீது அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பிரச்சனை, அதன் பிரச்சனை மத்தியில் ஒன்று மட்டும் அவனுக்குள்ளார வருது, நான் கர்த்தருக்குள்ளார நான் என்னை திடப்படுத்திக் கொள்ள போறேன். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னா போதும். என்ன பிரச்சனையா நான் போறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறேன், அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இதில் ஓடி அவர் ஒளியிலிங்க, ஓடி ஒளிவும் முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை நம்ம தொலைச்சிட்டு வேணான்னு போட முடியுமா? போக முடியாது. ஒரு பிரச்சனை வருது, குடும்பம் வேணாம் போக முடியுமா? போக முடியாது. எனக்கு நீ பிள்ளைகள் சொல்ல முடியும், எல்லாமே வருது. எதுவுமே நம்ம நெக்லெக்ட் பண்ணி இது முடியாதுன்னு தள்ளிட்டு போகவே முடியாது. அப்படி தள்ளிட்டு போறோன்னா பொறுப்பற்றவர்களாக இருக்கிறவங்க தான் போவோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்க, அவர் பொறுப்பை உணர்றார், மற்றவங்க பொறுப்பை உணரல. மற்றவங்க அந்த குறித்த காரியத்தில் ஒரு சொல்யூஷன் அவங்க ஏற்படுத்த விரும்பல. அவங்க யார் மேல குற்றம் சுமத்தலாம், யாரை குற்றம் சுமத்தலாம், யாரை பலிகடாக்கலாம் தான் யோசிக்கிறாங்க. ஆனால் தாவீது அப்படிப்பட்ட பீஸ் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி சொன்னால் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. நான் அதுக்கு தான் அங்கே நம்ம காட்டுக்குள்ள சொல்லும்போது சொன்னேன், நம்மெல்லாம் ரிஜெக்டட் பீஸு. நம்மெல்லாம் ரிஜெக்டட் பீஸு. ரிஜெக்டட் பீஸ்னா தெரியுமா? ஜவுளி கடையில் போனோம்னா 5000 புடவை 500 ரூபாய்க்கு போட்டிருப்பான், இல்லைன்னா 1000 ரூபாய் போட்டிருப்பான்.
அதுக்கு மேலே போட மாட்டான். ஏன் தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் அதில் இருக்கும். அது வேணான்னு ஒதுக்கியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து போட்டிருப்பான் பாருங்க. நமக்கும் சரி 5000 கொடுத்தா வாங்க முடியல அப்படின்னு 500 கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம். ரிஜெக்ட் பீஸு. அப்போ ஆண்டவர் அப்படி நம்மளை தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கும்படியே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்போ ரிஜெக்ட் பீஸாக இருந்த நம்மளை தான் மாஸ்டர் பீஸாக பார்க்குறாரு. நீ இல்லைன்னா வேலையாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தமே காணுமே. அப்போ இன்னைக்கு தாவீது எல்லா நிலையும் தள்ளப்பட்டா கூட கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தும் போது கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? கர்த்தரை என்னை பயன்படுத்தணும், கர்த்தரை என்னை நடத்தணும், நான் கர்த்தரை நம்பி வாழணும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா பாருங்க, வாழ்க்கையை தலைகீழா மாறிடும். ஹல்லேலூயா. அதான் மகா திருப்பம்னு சொன்னேன். இது வரைக்கும் இப்படி திரும்புற மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்ப போற மாதிரி இருக்கும், அப்படி திரும்புற மாதிரி இப்படி போற மாதிரி இருக்கும். ஆனால் சாணம் சொல்ற, உன்னை திருப்பிட்டேன், என் பக்கம் திரும்பு, என் வார்த்தைக்குள்ளார திரும்பு, என்ன நம்ப ஆரம்பி, எனக்குள்ளார வாழ ஆரம்பி. அவரை நம்பி ஒரு வார்த்தைக்குள்ளார வாழ ஆரம்பிச்சுட்டுனா அன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கை அவர் வாழ்க்கையாக மாறிடுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை அவர் வாழ்க்கையாக மாறணும்? ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையே போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறது? நல்ல போராட்டம். அப்போனா எனக்கு வெற்றி, நான் வெற்றியின் பக்கத்தில் இருக்கிறேன், தோல்வியின் பக்கத்தில் இல்லைங்க. ஹல்லேலூயா. இந்த கிரிக்கெட் விளையாடும்போது வெற்றி பெற்றான்னு சொன்னோடனே அப்படியே பயங்கரமாக என்ன பண்ணும் இருக்கும். அப்போ முடிவு பண்ண இவன் தான் ஜெயிக்க போகிறான்னு. அப்போ ஜெயிக்க போகிறான்னு சொன்னவொடனே இவனு அடிக்கிற அடியிலே அவன் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ சந்தோஷத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு 10 ஓவர் இருக்கும்போது ஜெயிச்சிடறான். 50 ஓவர்னா 40 ஓவரில் ஜெயிச்சிடறான். 50 ஓவர்னா 25 ஓவர். ஏன்னா அவனுக்குள்ளார ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுது, ஒரு மகிழ்ச்சி வந்தது, ஆரவாரம் வந்துடுது. அதற்கேற்ற மாதிரி ஜனங்கள் அவனுக்கு ஒத்துழைக்கப்படும்போது முடிவு பண்ணுறான், இறங்கி எல்லா காரியத்தையும் அடித்து லெகுவாக ஈஸியாக என்ன பண்ணுறான், வெற்றியை. இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி இந்த மாலை வேலையில் கிறிஸ்துவுக்குள் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். என் வெற்றி வேற எங்கேயும் வெளியில் இல்லை, என் வெற்றி கிறிஸ்துக்குள்ளார இருக்குது. நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறத விட்டு வேற தேடிக்கிட்டு இருக்கேன். வெளியில் தேடுறதில்லப்பா, உள்ளே தேடணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளார என் வெற்றியை தேட வேண்டியது அவசியமாய். அப்போ தான் அந்த கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் நம் தேவன் என்ன பண்ணுறாரு? இன்றைக்கி சொல்லுங்கள், சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன், நான் சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன், சகலமும் என் வாழ்க்கையில் திரும்பும். ஏன்னா இயேசு சொல்கிற, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் திருப்பவுமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எல்லாம் என் கை நழுவி போயிடுச்சுங்க. ஆனால் நான் அழுவுறாள் இல்லை, அழுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார வந்து நான் திடப்படப்படுறேன். அப்படி திடப்படும் போதெல்லாம் அது என் பக்கம் திரும்பும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அமைவது. நாம் அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அங்கேயும் இங்கேயும் போனோம்னா திரும்ப என் வாழ்க்கையில் திருப்புமுனை வராது, லேட்டாக தான் வரும். ஏன் தெரியுமா? திரும்ப அதெல்லாம் அழுது புலம்பு முடிச்சு கிடிச்சிட்டு இப்படி சபைக்கு வருவோமா, அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோமா, அப்போ தான் நமக்குள்ளார திரும்ப துளிர் விட ஆரம்பிக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எப்போ பிரச்சனை வருதோ, ஹல்லேலூயா, அங்கே மைக்கேல் பிரதர் இருக்க மாட்டார், ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. எங்கடா மைக்கேல் பிரதர் இருக்கிறாரா, ஏதாவது சொல்லாமல் சார், மைக்கேல் பிரதர் தூங்கிட்டு இருப்பார், இல்லை எங்கே வெளில போயிருப்பார். ஆனால் 24 மணி நேரமும் ஒருத்தர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வார்த்தையை படிக்கும்போது அவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. அவர் கேட்கும்போது அவர் கேட்டுட்டு அதுக்கு ஒரு பதில் சத்தம் ஒன்று கொடுப்பாரு. ஹல்லேலூயா. வார்த்தை என்பது இது, சத்தம் என்பது இது கிடையாது. அவர் பேசுகிறது தான் சத்தம், இது வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது, அதை தியானிக்கும் போது, அந்த தியானத்தின் மூலமாக அவருடைய சத்தம் ஒன்று, மெல்லிய சத்தம் எனக்கு காதில் வரும். அப்போ அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா எனக்குள்ள செயல் ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் பைபிளை படிக்கிறாங்க, அறிக்கையும் செய்கிறாங்க, அந்த சத்தம் கேட்கல. அந்த சத்தம் கேட்காம இருக்கிறதால இவங்களுக்குள்ளார இருக்கிற வாழ்க்கையில் ஒரு செயல்பாடுகள் வராமல் இருக்குது. நான் பைபிள் தாங்க படிக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் மாற மாட்டேங்குதுன்னா, பைபிள் படிக்கிற நாம அப்படி சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறோம் இல்லையா? விசுவாசம் எப்படி வருகிறது? அப்போ வசனத்தை கேட்க ஒரு சத்தம் என்ன பண்ணுது, உள்ள எனக்கு கேட்குது. அந்த சத்தம் எனக்குள்ளார கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் இந்த மாதத்துக்கு இதை எடுக்கலாம், அதை எடுக்கலாம். அக்டோபர் மாதம் அசத்தலான மாதம், அப்படிதான் எடுத்து வச்சேன். அசத்தலான மாதம், அசாத்தியத்தின் தேவன், அப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் திரும்ப அந்த திருப்பம் தான் வந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ அந்த திருப்பங்களை நமக்கு கொடுக்கிற தேவன் என்ன நம்முடைய எதிர்பார்க்கிறாரு? என்னுடைய வார்த்தைக்குள்ளார வந்து உன்னை திடப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. வேற எங்கேயும் போகாத, வேற யாரையும் நம்பாத. வேற யாரை நம்பினாலும் திடப்பட முடியாது, மாறாக அல்லக்கழிப்பாங்க, பயமுறுத்துவாங்க, அச்சத்துக்குள்ளார வருவான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரி வார்த்தையில் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுப்பா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அதை திடப்படுத்திக் கொள்ளும்போது நான் சகலமும் என் பக்கம் திருப்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, யோபத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் யோபத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது
அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். ஆமென். அப்ப அடுத்த ஒரு ஸ்டெப்பை அந்த தாவீது அங்க செய்யறாரு. என்ன செய்யறாரு சொல்லும்போது, ஏபோத்துங்கிறத என்ன பண்ண என்ற கொண்டு வா அப்படிங்கிறாரு. அந்த ஏபோத் என்பது என்னன்னா ஆசாரியன் உடுத்தக்கூடிய உடை. அந்த உடையில 12 கற்கள் பதிக்கப்பட்ட அந்த உடை. அந்த 12 கற்கள் பதிக்கப்பட்ட அந்த உடையை கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வரும்போது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது கர்த்தரை நோக்கி. அப்ப என்ன இருக்கு பிரதர், தாவீது கர்த்தரை. அப்ப அந்த ஆசாரியன் உடுத்திருந்த உடை வரும்போது அந்த ஆசாரியன் எங்க அந்த உடையை உடுத்துவான்? ஆலயத்துல மகா பரிசுத்தர் போகும்போது அதை என்ன பண்ணுவான்? உடுத்துவான். உடுத்தும் போது என்ன நடக்கும்? தெய்வ பிரசன்னமும் தெய்வ மகிமையும் அங்க இறங்கும். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஏபோத்து வரும்போது, அந்த ஏபோத்து இவன் அணியும் போது, அந்த ஆசாரியன் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா தேவ மகிமையும் தேவ வல்லமையும் தேவ சத்தமும் அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அதுக்கு எதுக்கு சொல்லிடுறாங்கன்னா, அந்த ஆசாரியன் தேவனுக்கு பலி செலுத்துவான், தேவனை துதிப்பான். அப்ப நாம அங்க முதல்ல பார்க்கிறோம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளணும். ரெண்டாவது கர்த்தரை வார்த்தைக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ரெண்டாவது ஒன்று செய்யணும், கர்த்தரை நல்லா துதிக்கணும். கர்த்தர் நல்லா பண்ணும். அப்ப ஆசாரியருடைய பிரதான வேலை கர்த்தரை துதிக்கிற வேலை. அப்ப துதிக்கிற வேலையும் பலி செலுத்துற வேலையும் நம்ம செய்ய 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 என்ன பண்ணுன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், நாம அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஏபோத் என்பது என்னன்னா அந்த 12 கற்கள். அது எதை குறிக்குதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தை குறிக்குது. அன்னைக்கு 12 கோத்திரத்தையும் தேவன் தான் பாதுகாத்தாரு, தேவன் தான் வழி நடத்தினார், தேவன் தான் கானான் தேசம் கொண்டு வந்து விட்டார். அப்ப தேவன் தான் எல்லாம் செய்தார். அவர்களை பாதுகாத்த தேவன் இன்னைக்கு தாவீதையும் பாதுகாக்க, தாவீதை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க, எல்லாரையும் மீட்டெடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறாருங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார வரும்போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த ஏபோத்தை அணியும் போது, அந்த ஏபோத்துக்குள்ளார வரும்போது தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் வெளிப்படுகிறது. வெளிப்படும் போது தான் பேசுறான். அல்லேலூயா. எப்படி அந்த மகா பரிசுத்தத்துல ஆசாரியம் போய் பலி செலுத்தி ரத்தத்தை தெளிச்ச பிறகு வெளியில இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது இல்லையா? அப்பதான் ஆண்டவர் அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கு சொல்றாங்க, ஒன்று சொல்லாம சொல்றாங்க, என் பாவம் என்ன பண்ணுச்சு? மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆண்டவர் நான் ஒப்புரவாகிட்டேன் இல்லைங்களா? இப்ப அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு வரும்போது, ஆண்டவருக்கு துதி செலுத்தும் போது, பலி செலுத்தும் போது ஆண்டவர் ஒரு ஒப்புரவுக்குள்ளார என்ன பண்றான்? வரான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம், ஆண்டவரை நம்பும் போதெல்லாம், ஆண்டவர் வார்த்தை பேசும் போதெல்லாம் அவருக்குள்ள நான் ஒப்புரவாகிறேன். ஒப்புரவாக வரும்போது என்ன நடக்குதுன்னா அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் எனக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? கொடுக்கிறார். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னை பிரச்சனையா வருதா, நான் தன்னை திடப்படுத்தி கர்த்தர் வார்த்தைக்குள்ளார இருந்து கர்த்தரை துதிச்சு இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் கேட்கும் போது நான் பேசுவேன். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன பண்றாருங்க? கர்த்தரை நோக்கி பேசுறாரு. பேசும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? அவரோட பேசுறாரு. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் ஜெபம் என்கிறதா அங்கேயும் இங்கேயும் ஓடி ஏதோ ஒன்று பேசுறோம். அது இல்ல, நான் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை மத்தியில் இருக்கும்போது, நான் என்னை திடப்படுத்தி வரும்போது, நான் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது ஆண்டவர் தான் எனக்கு செய்வார், நான் நிற்கிறேன். அங்க தாவீது எப்படி நின்னார்? போய் ஆண்டவர் தான் எனக்கு செய்யணும், அதனால நான் கர்த்தருக்குள்ள என்ன திடப்படுத்திக் கொள்கிறேன். யாரையும் குற்றம் சாட்டல. 600 பேரு அதை பண்ணா, கல்லறிய வந்தா இல்ல, கல்லறி வந்தான்னு ஆண்டவருக்கே தெரியும். இவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப என்ன சொல்லணுங்கிறது நமக்கு நல்லா தெரியணும், என்ன கேட்கணும், என்ன பேசணும், எப்படி துதிக்கணும் நமக்கு நல்லா விளங்கணும். அல்லேலூயா. அந்த பிரச்சனை மத்தியில எப்படி துதிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதை தான் அங்க செய்யறாரு. தேவ பிரசன்னம் வெளிப்படணும், தேவ மகிமை வெளிப்படணும். தேவ பிரசன்னம் தேவ மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா அங்க ஆண்டவருக்கும் அங்க அதாவது ஆசாரியன் மூலமாக ஜனங்களுக்கு எப்படி அங்க ஒரு நிகழ்வு நடக்கிறதோ அதே போல இங்க தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நிகழ்வு நடக்குது. நடக்கும்போது தான் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி, யோசிச்சு பாருங்க, தாவீது கர்த்தரை நோக்கி பேசும்போது தேவன் கேட்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் பேசும்போது தேவன் கேட்கிறாரு. ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் திடப்படுத்தாம கர்த்தரை துதிக்காம நான் ஜெபம் பண்ணும்போது கேட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது, அவர் பேசுறது எனக்கும் தெரிய மாட்டேங்குது. நானா நினச்சிட்டு வரேன், கேட்டுட்டார் போல் இருக்கு, பேசிட்டேன் நான் அப்படின்னு வரேன். அல்லேலூயா. நீங்கள் பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வந்து மீட்டிங் போட்டு வந்துட்டு வரும்போது அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்து கேட்பாங்க பாருங்க என்னன்னு. எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், எல்லாத்தையும் அங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போ நம்மகிட்ட ஆண்டவர் ஜெபம் மட்டும் அப்படி தான் நினச்சி வரோம், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டேன், எந்த அளவுக்கு கேட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு பதில் வந்தா போதுன்னு. ஆனா ஜெபம் என்பதுன்னா நான் பேசுறேன், அவர் கேட்கிறார், அவர் பேசுறது நான் கேட்கிறேன், அது மாத்திரமல்ல அதில் இருக்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அதற்கு சொல்யூஷன் என்ன பண்ணுவேன்?
இங்க சொல்யூஷனை பெற்றுக்கொள்ள போறாரு, சாதாரண போல. அப்ப உங்க வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமா, என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தயக்கமா இருக்குதா, நீங்கள் கர்த்தருக்குள்ளார வந்து தன்னை கர்த்தரை வார்த்தைகளை தன்னை திடப்படுத்திக் கொள்ளும் போது, கர்த்தர் சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தர் சமூகம் என்பது இங்க மாத்திரமல்ல, மாறாக நீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு முன்பாக, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு என்ன பண்ணுது. மோசே கதை ஒரு பெரிய அத்தாரிட்டி. என்ன அத்தாரிட்டி தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சமூகம் உனக்கு முன்னாடி என்ன பண்ணுது, போகுது. ஹல்லேலூயா. அப்ப சமூகம் போச்சுன்னா பிரச்சனை என்ன பண்ணுது? அப்போ அவருடைய சமூகம் போகும்போது பிரச்சனை என்ன நிரப்புது, என்ன நடத்துது, எனக்குள்ளார காரியத்தை என்ன பண்ணுது. அப்ப இன்னைக்கு மோசேவுக்கு அப்படி தேவ பிரச்சனத்திலையும் அப்படிப்பட்ட மகிமையிலையும் அவர் இருந்தது போல, நாமும் தேவ பிரச்சனத்திலையும் தேவ மகிமையிலும் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார், நாம் அவரோட பேசலாம். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வாழணுமா? திடப்படுத்திக்க சொல்றீங்க, ரைட்டு. அப்ப ஏன் போத்த சொல்றீங்க, அப்புறமா ஜெபத்துக்கு வரீங்களே. நான் இது வரைக்கும் நான் மாதிரி ஜெபம் பண்ணிட்டு அப்பாடா ஜெபம் பண்ணிட்டேன்னு படுத்துட்டேனே. இல்லை, ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு சொல்யூஷன். எத்தனை பேருக்கு புரியுது? தலைவலின்னா நமக்கு பெருசாக யோசிக்க மாட்டோம், ஆமாம் தானே? மாத்திரை போடாமல் கூட நான் படுத்து தூங்கினா சரியாயிடும்போம். ஒரு ஆள் டீ குடிச்சா சரியாயிடும்போம். ஒரு ஆள் டீயில் மாத்திரை போட சரியாகும். சாதாரண சொல்யூஷன். தீர்க்க முடியாத பிரச்சனைகள். தாவீதால இதை தீர்க்க முடியல. அன்னைக்கு ஒண்டியாக நின்னாரு, கோலியாத்தை வீழ்த்திட்டாரு. இங்கே ஆளே இல்லை, எங்கே போயிருப்பான், எந்த ஏரியாவில் இருப்பான். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. போகிறதுக்கு சாப்பாடு கிடைக்குமா, போய் சேருவனா, அவனை பிடிப்பனா, முடியுமா, எந்த பக்கம் போனா, எதிரி யார் வந்தான், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. என்னன்னே தெரியாது. அப்போ ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்திக் கொள்ள தெரியுது. அந்த சமூகத்தில் வந்து நிற்க தெரியுது. 2வது ஆண்டவரோட பேச தெரியுது. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் தலைவலியாக இருந்தால் கூட நான் இந்த மாதிரி பண்ணேன்னா பெஸ்ட்டான ஆளாகிடுவேன். புரியுதுங்களா? சின்ன விஷயம். அதில் நான் ஆண்டவரையே தேடி, ஆண்டவரையே நம்பி. ஏன்னா பெரிய சவாலாக இருக்குது. இப்போ தலைவலிங்கிறது பெரிய சவாலாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் யோசிக்கிறீன்னு தெரியல. திடீர்னு வலிக்குது, திடீர்னு போயிடுது, என்ன தான் நடக்குதுன்னு யார்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன். உனக்கு ப்ரெஷர் இருக்குமா, முடிஞ்சு போச்சு சொல்லி ஒரே வார்த்தையில் ரிசல்ட் என்ன? ஆனால் அது பதில் கிடையாது, அது ரிசல்ட் கிடையாது. அது எப்படி போகுங்கிறது ரிசல்ட் இல்லையா? அப்போ தலைவலிச்சா ரொம்ப நேரம் வலிக்குதா, ரொம்ப நேரமாக பாரமாக இருக்குதா, அப்போ உனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குதுங்கிறான். இல்லையா? நாமும் நினச்சிக்கலாம், நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுலேருந்து சொல்கிறேன், தலைவலிச்சா எனக்கு ப்ரெஷரு, அப்போ நான் எதை சாப்பிடக்கூடாது. எப்படி ஆகி போச்சு பாருங்க. நான் தவறாக சொல்ல, நீ எதை சாப்பிட பிரச்சனை கிடையாது. ஆனால் எது வந்தாலும் சொல்யூஷன் நான் அவர்கிட்ட போய் தான் தேடணும். அங்கே தான் சொல்யூஷன் இருக்குது, அங்கே தான் தீர்வு என்ன பண்ணுது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ தீர்வை தேடி போகாமல் எனக்குள்ளார ஒரு தீர்வை நான் வச்சுக்கிறேன். நான் சாப்பிட்டு தப்பு, நீ சாப்பிட்டது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ தூங்காமல் இருந்தது தப்பு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய தீர்வு ஆண்டவர் வச்சுக்கிறார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும். இங்கே அவனால் அவனுக்கு தலைவலி கிடையாது, அவனுக்கு பல்லு வலி கிடையாது, அவனுக்கு உடம்பு வலி கிடையாது. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. அல்லேலூயா. வாழ்க்கையை அடுத்து என்ன கட்டனே தெரியல. எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது அவன் தன்னை எதற்குள்ளார திடப்படுத்திக் கொள்கிறானோ, அதே போல் நான் சிறு காரியமாக இருந்தாலும் சரிதான், பெரிய காரணம் தெரியும், அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்தே நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவரை சார்ந்தே நான் வாழ ஆரம்பிச்சுன்னா என் வாழ்க்கையை அவராக ஆகிட்டாருன்னா என் வாழ்க்கையை அவர் வாழ்க்கை மாதிரி ஆகிடும். செங்கடலை பார்த்து நின்னா நிற்கும், போட்டே வானா வரும், காத்தே நில்லுனா. ஏன்னா நான் வேற ஆங்கிளே என்னை பார்த்துட்டு இருக்கிறேன், வேற இதுலேயே என்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தாவீது ஒரு பெரிய ரோல் மாடலாக கர்த்தர் காமிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அங்கே பதில் கொடுக்குறாரு பாருங்க. அதை தான் சொல்லுவேன், பதில் கொடுக்குறாரு. நீ அடுத்த வசனம் படிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா? அதுக்கு என்னது, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேள்விக்குறியாகவே வருது. அவங்க என்னதான் கேட்டிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட, இது இருந்தாலும் எனக்கு கேள்வியாக இருக்கு ஆண்டவரே. வீரம் என்கிட்ட இருக்குது, நான் எவன் வந்தாலும் அடிச்சு நொறுக்கி விடுவேன், அது பிரச்சனை இல்லை, எங்கே இருக்கிறான்னு தெரியணும். புரியுதுங்களா? பலசாலிங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் ஆள் இருந்தால் தானே அடிப்பான் இல்லைங்களா? அப்போ அதான் வழிகளை கேட்குறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத வழிகளை கற்று வச்சுக்கிறார். அல்லேலூயா. அந்த வழிகளை கற்று நமக்கு காமிக்கும் போது அந்த வழிகள் சிறந்த வழியாக தான் நமக்கு என்ன பண்ணும்,
எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? ஹல்லேலூயா. அப்போ அவர் கேட்குறாரு கர்த்தரை நோக்கி. அப்போ சமூகத்திலையும் பிரச்சனத்தில் வந்து நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு அழகா, ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்குறாரு? அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பானா என்று கேட்டு, அதற்கு அவர் பதில் என்ன பண்ணுச்சு? அந்த பதில் தான் வெற்றி. எது வெற்றி? என்ன பதில் சொல்கிறார் ஆண்டவர்? தொடர்னா என்ன அர்த்தம்? நான் தான் வழியாக உனக்கு இருக்கிறேன், நான் தான் ஆற்றலாக இருக்கிறேன், நான் தான் பலன், நான் தான் எல்லாமே இருக்க போகிறேன், நீ போ. ஹல்லேலூயா. ஏன்னா சமூகத்துக்கு நின்ட்டார் இல்லையா? இப்போ சமூகம் கிளம்பிடுச்சு அவருக்காக, தாவீதுக்காக சமூகம். நீ தொடருப்பா, நீ போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிட்டேன். நீ யாரை நம்பி வந்திருக்கிற, யாருக்குள்ளார திடப்படுத்தின, யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீ, அவர் நானா உன் முடி என்ன பண்ணுற வந்து எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறது? அப்போ இங்கே அழகாக சொல்கிறாரு பாருங்க, இங்கே அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும். ரிசல்ட் இங்கே வந்துருச்சு. அதன் பிறகு 2 நாள் பயணம் போகிறான். ஆனால் பதில் எங்கே வந்துருச்சு? இன்னைக்கு உங்கள் இந்த மாதம் முழுக்க, இந்த வருஷம் முழுக்க பதில் இதுதான் உங்களுக்கு. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைனாலும் பதில் இதுதான். என்ன பிரச்சனைனாலும் இதுதான் பதில். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, அதன் பிறகு பிரயாணம் பண்ணி போய் அதை பிடிச்சி கொண்டு வந்தாலும் அங்கே எழுதியிருக்கிறாங்க, நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கே பதில் வந்துருச்சு. அந்த பதில் வந்ததாக தான் இவன் போக முடிந்தது. எங்கே போகணுமோ அதை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய். புரியுதுங்களா? ஏன்னா அவர் சொல்லிருக்கிறாரு, போ, தொடர் இல்லையா, நீ போ, அதை பிடி, அப்புறம் நான் சகலத்தையும் என்ன பண்ணு. அப்போ எல்லாமே பாசிட்டிவாக வரல. சில பேர்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டாருங்க, அதெல்லாம் போ. இல்லை, பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. அவர் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாம் இருந்தால் நெகட்டிவும் பாசிட்டிவாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் பாசிட்டிவ் வந்தால் பிரச்சனை. பாசிட்டிவாக உள்ளே போயிடணும், நெகட்டிவ் வெளில வந்துடணும். அப்போ என்னன்னா, நெகட்டிவ்னா யாருக்கும் பிடிக்காது. அன்னைக்கு எல்லாருக்கும் நெகட்டிவ் தான் பிடிச்சிது இல்லைங்களா? கொரோனா வந்து போகும்போது எத்தனை வரணும், நெகட்டிவ் வந்தால் தான் உசு தப்பிச்சுது அவனுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லங்க, அவர் எல்லாமே நான் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அதை பின்தொடரு, அதை பிடி, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். ஆமென். நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் கிளம்ப போகிறீங்க, கிளம்பும்போது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவர் காத்து நான் திடப்படுத்த போகிறேன். அந்த ஏபோத்துக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன்னா நிற்கிறேன். அந்த ஏபோத்துன்னு சொல்லி ஆசாரியன் உடுத்தக்கூடிய உடை இல்லையா? இன்னைக்கு நம்மளை கத்தர் என்னவோ மாற்றிருக்கிறாரு. அப்போ நான் உடை போட்டு நிற்கிறேன். ஐயா இல்லைங்க பிரதா, 12 கற்களை காணுமே, நீதியின் உடை, நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த நீதிமான நான் இருக்கிற நீதி வஸ்திரம். அதனால தான் நான் பேசும்போது கேட்குறாரு, நீங்கள் பேசினா கேட்பாரு, கேட்டு பதில் என்ன பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஆசாரியன் தான் எல்லா தீர்வுக்கும் பதிலாக இருந்தான். இன்னைக்கு இயேசுடைய வஸ்திரம், அதாவது நீதியின் வஸ்திரம் தான் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்குது. நான் பாவியாக இருக்கிற மனுஷனை பரிசுத்தமாக மாற்றுது, பரிசுத்தமாக மாற்றி நான் பேசும்போது அவர் கேட்குற அளவுக்கு வருகிறது, அவர் பேசுறத நான் கேட்குற அளவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. தாவீதை காட்டில் மேலான ஆளு நான், மேலான ஆளு நீங்கள். ஹல்லேலூயா. அதையும் சொல்லணும். அப்புறம் நீங்கள் ஒன்று அவர் மட்டும் தான் மேலான ஆள் போட்டு நினச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. எல்லாரும் பாவியாக இருந்த நம்மளை நீதிமான கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, மாற்றிருக்கிறார். ஆமென். அப்போ வஸ்திரம் வேற மாறிடுச்சு. உடனே வெள்ளை சட்டை போடுமா பிரதன்? இல்லை, அது வெள்ளை சட்டைலாம் குறிக்கல. வேணா அந்த மாணிக்க கற்கள்லாம் நிறையா அந்த யாத்திராகமத்துலேயும் லேவியரங்க பார்த்தோன்னா அது எப்படி செய்கிறாங்கலாம் போட்டு என்னென்ன கல்லெல்லாம் வைக்கிறாங்கன்னு, அந்த மாதிரி கல்லை வேணால் வாங்கி பதிச்சுக்குங்க. இது வெள்ளை சட்டை போட்டாரான்னு தெரியல, வெள்ளை சட்டை போட்டாருன்னு. அடுத்தெல்லாம் பார்த்தா பசியில் இருக்கிறாரு, அங்கே ஒருத்தர் சாப்பாடு கூறான். யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம இங்கே போதிக்கிற வாழ்க்கை வேறு மாதிரி என்ன பண்ணுது. அப்போ இன்றைக்கி நான் நீதியின் வஸ்திரத்தால் தரிக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆசாரியனை பார்க்குறாரு. ஆண் மட்டும்தான் அன்றைக்கி ஆசாரியன், இன்றைக்கி பெண்ணும் ஆசாரியன் தான், எல்லாமே ஆசாரியன். ஆமென். அப்போ எல்லாருமே ஆசாரியனை கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்குள் வார்த்தையை திடப்படுத்துறீங்களா, தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களா, நீதியின் வஸ்திரம் உறுதி நம்புறீங்களா? அப்படி நம்பி சமூகத்தில் நின்று நீங்கள் பேசுனீங்கன்னா பதில் வந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கே வெற்றி வந்துடுது. ஹல்லேலூயா. அதன் பிறகு பிரயாணம் பண்ணி போகும்போது 600 பேர் போகிறான், பிரச்சனை இல்லை. அப்புறம் சரி 600 பேரில் 200 பேர் போகிறான், பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு 200 பேர் போகிறான். எத்தனை பேர் போனாலும் தாவீது போய்கிட்டே தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா பதில் என்ன கொடுத்துட்டாரு, பின்தொடரு, அதை பிடி, சகலத்தை திருப்பிக்கொள். பதில் வந்துருச்சு. ஆனால் பதிலோட போகிறான். இன்னைக்கு பதிலோட நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்னமோ சொன்னாரு தான், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு போகக்கூடாது போகும்போது. ஹல்லேலூயா. உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறாரு, உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு, உங்கள் சமூகம் போகுதுன்னு சொல்கிறாரு, இவ்வளோ அத்தாரிட்டி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க, மோசே எவ்வளோ அத்தாரிட்டி கேட்குறான் பாருங்க, ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்னு சொல்லும்போது என்னென்னமோ அத்தாரிட்டி கேட்குறான். இப்படி இருந்தா போவான், அப்படி இருந்தா போவான், எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்குறாரு. உடனே மோசே நீ ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லல. இங்க வா, பேச முடியலையா, உனக்கு வாயா ஒரு ஆளை வைக்கிறேன். நான் தான் காட்டுக்குள்ள சொன்னேன் பாருங்க. ஆர்வன் தான் ஸ்பீக்கர். அன்னைக்கு மோசே நிற்கும் போது யார் பேசுறான்? ஆர்வன் தான் ஸ்பீக்கர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எப்படிலாம் ஒரு ஸ்பீக்கரை, ஒரு ஆளை ஸ்பீக்கராகவே பயன்படுத்திருக்கிறாரு. அப்போ நாம தான் புரியாத புதிராக யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படினாலும், யாரை கொண்டுலாம் எப்படினாலும் அவரால் மாற்ற முடியும். அவரால் முடியாதுன்னு ஒன்று கூட விட்டது கிடையாது. நம்மளையும் விட மாட்டார். இங்கே இருக்கிற யாராவது என்னை விட்டுருக்க சொன்னால் விட மாட்டேன்னாங்கிறாரு. என்னை விட்டு சாமினால, சாமி உன்னை விட மாட்டேன் சாமிங்கிறாரு. சொல்லுங்க பக்கத்தில், ஆண்டவர் உன்னை விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ விட்டாலும் விட மாட்டார். அதுக்கு நான் தான் சாட்சி, வேற யாரும் கிடையாது. நான் 10வது படிக்கும்போது, என்னால் வேணாது 10வது 4வது படிக்கும்போது ஏஎல்சி ஸ்கூல் தான் படித்தேன். டெனிஷ் மிஷன் துவக்கப்பள்ளி, 1வதுலேருந்து 5வது வரைக்கும். யோசிச்சு பாருங்களேன், உருப்பிட்டுருக்கலாம் பாரு, அங்கேயே உருப்பிடல. அப்படியே போய் 10வதுல உருப்பிட்டுருக்கலாம், அப்பயும் உருப்பிடல பாருங்க. 12வது வேலையே இல்லாத போச்சு. காலேஜ் அதுவும் போச்சு. இங்கேருந்து வேலைக்கு போய் சிங்கப்பூர் போனால் குடும்பி புடியாக பிடிக்கிறாரு. இல்லையா? நான் அப்போல்லாம் என்ன கேட்குறேன், ஆண்டவரே எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பாரு. ஒரு 15-20 வருஷம். அப்போவே நான் யோசிச்சேன், 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஐயோ 40 வருஷம் போச்சு. அவர் சொல்கிறாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். வயசு உனக்கு, எனக்கு வயசு இல்லை. ஆண்டவருக்கு என்ன வயசை சொல்கிறோம். இப்போ 2024 வரும்போது கிறிஸ்மஸ் கொண்டு வரோம்ல, 2024வது வயது ஏசுக்குன்னு சொல்கிறோம். வயசு இல்லைங்க அவருக்கு. ஹல்லேலூயா. காலங்களை கடந்தவர். ஹல்லேலூயா. நாட்களை கடந்தவர், வருஷங்களை கடந்தவர், எல்லாவற்றையும் கடந்தவர். அதுதான் கடவுள். ஹல்லேலூயா. அப்போ அவரை இத்தனை வயசாகுது அத்தனை வயசாகுது இல்லை, நமக்கு தான் வயசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இப்போ நம்ம வயசு 120 வரைக்கும் போகலாம். ஒருத்தவங்க தான் போவாங்க போல் இருக்கு. நமக்கு அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. இன்னைக்கு மாற்றிக்கொள்ளணும். சகலமும் எனக்கு திருப்பமும் அமைய போகுது. எல்லா திருப்பங்களையும் தேவனை ஏற்படுத்தி கொடுக்க நல்லவராய் இருக்கிறாமே. எது போச்சு இல்லை, என்ன வரப்போகுது எனக்கு. ஹல்லேலூயா. அதான் சகையை பற்றி பார்க்குறோம்ல, பணம் போயிடுச்சுன்னா எல்லாம் பதறான். அவன் பணம் போன போது சந்தோஷம் வருது. சகை எப்போ சந்தோஷம் வருது? நாளை தனியாக கொடுக்குறான். அள்ளி கொடுத்த போது சந்தோஷம், இன்னும் கொடுக்குறான், இன்னும் தரேன். அவனுக்கு எதில் சந்தோஷம் இருக்குது? நமக்கு வந்தால் சந்தோஷம், அவனுக்கு போனால் சந்தோஷம். அவன் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்குது. அவனையும் கத்த ரசிக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்கிறது? அப்போ யோசிச்சு பாருங்க, எதற்காக என்னை கத்த பிடிச்சாரோ அதுவா என்னை நிறுத்தி, என்னை நிலைநிறுத்தி அவருக்காக இந்த பூமியில் என்னை வாழ வைப்பார். அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வைப்பார். நான் அவருக்காக வாழ போகிறேன். அவர் என்னை வாழ வைக்கிறவரை இருக்கிறார். சகலத்தையும் திருப்பி தாவீதை வாழ வச்சு தாவீதின் சந்ததியில் ஒருத்தர் வராரு, இயேசு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிக் ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு பாரு தாவீதுக்கு. அது புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தான் இயேசு வந்துட்டார். நம்ம ஊரில் யார் பிறக்க போகிறா? இல்லைங்க. நம்ம அதன் பிறகு பிறக்கிறது எல்லாமே இயேசு. ஹல்லேலூயா. அப்படி தான் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நான் பாவம் பண்ண மாட்டேன், நான் பண்ண முடியாது. நீ பாவத்துக்கு பிறக்கலைங்க, நீதிக்கு பிழைச்சிருக்கிற. நீ பாவத்துக்கு பிறக்கல. ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரிச்சா, இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க பாவத்திலேருந்து பிறக்கலைங்க, நீதியின் பிள்ளையே பிறந்திருக்கிறீங்க. பிறந்தது வேணா பாவத்தில் நீங்க பிறந்துக்கலாம், நீதிக்கு பிறந்திருக்கிறீங்க. நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் தேவன் அண்டையில் உங்களை கொண்டு சேர்க்கும். உங்க வார்த்தையை நீங்க பேசும்போதெல்லாம் ஆண்டவர் அதை கேட்பாரு. உங்களுக்குள்ளார ஒரு பெரிய மகிமையும் தேவ பிரசன்னமும் நிலவ ஆரம்பிக்கும். அதன் மத்தியில் வார்த்தை வர ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையில ஒரு மிகப்பெரிய வெற்றி வர ஆரம்பிக்கும். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். மகா திருப்பத்தின் மாதம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க என்ன எதை பார்த்தாலும், எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் திருப்பம் தான். எல்லாவற்றையும் மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ ஒவ்வொரு முறையும் தாவீது போல கர்த்தர் கர்த்தருக்குள்ளார தேடப்படுத்து. எது வந்தாலும் எங்கே தான் ஓடி நிற்கணும்? கர்த்தர் வார்த்தைக்குள்ளார நில்லுங்க. அதை நம்புங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே நின்னாரு, அன்னைக்கு யோசுவா நின்னார். சொன்னல, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அந்த ஒரு வார்த்தையை நம்பி நின்னார் பாருங்க. ஒரு ஆள் வர முடியல. வர முடியாதுங்க. ஏன்னா சொன்னது யாரு? அதாவது சொன்னது யாரு? சொன்னதை செய்கிறவர், அதுக்கு மேலேயும் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ யோசிப்பாரு, இன்னைக்கு சொல்லிட்டாரு அவங்கள்ட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை, அதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்யாமல் இருக்கவே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மேலான காரியத்தை கர்த்தர் செய்கிறார்.
உயர்வு மேன்மை நமக்கு ஆற்றால். நீங்கள் அடித்து பிடிச்சலாம் வர வேணாம். உலகத்தில் அடித்து பிடிச்சி வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் அமுக்கிட்டு தான் மேலே வருவாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது, எல்லாரும் தூக்கி விட்டுட்டே வருவோம். அல்லேலூயா. அப்படி அந்த எண்ணம் இருக்கணும். உடனே நானே என்ன தூக்கத்து யாராவது இருக்குமான்னு பார்க்குறேன்னு. இல்லை, உங்களை தூக்கத்தை ஒருத்தர் இருக்கிறாரு. தூக்கும் போதே இன்னொரு ஆளை நீங்கள் பிடிச்சி தூக்கலாம். அவர் தூக்குறவர் பலசாலி. தூக்குறவர் என்னப்பா உன்னை மட்டும் தூக்கலான்னு நினச்சேன், நீ ஏன் அவனை பிடிக்கிறான்னு சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? உன்னையும் தூக்க வேண்டாம் தம்பி, உன் கூட ஒருத்தனை பிடிச்சிருக்க அவனையும் தூக்குவேன். அப்படி தான் லோத்தை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி போச்சு அவனுக்கு? ஆபிரகாமுக்கு தான் வந்துச்சு, அது எப்படி தான் போச்சு லோத்துக்கிட்ட? அவன் அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்துட்டான். ஒட்டிக்கிட்டே வந்து அவனும் பெரியாளா? அல்லேலூயா. அப்போ கரத்தை பிடிச்சி கத்தை தூக்கி நிறுத்துறாரு. நல்ல வாழ்வு கொடுக்குறார், நல்ல முன்னேற்றம் கொடுக்குறார், நல்ல சந்ததிகளை ஏற்படுத்துகிறார். நம் தேவனுக்கு பேர் சந்ததிகளின் தேவன். ஒருத்தருக்கு தேவன் இல்லை. நீ ஒன்று நான் ஒன்று, நீ எனக்கு கண்ணு நான் உனக்கு கண்ணு இல்லை. ஏன்னா அவருடைய பேர் என்ன? அவருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? எழுதி போடணும். நான் ஆராதிக்கிற தேவன் சந்ததிகளின் தேவன், சாதாரண தேவன். எப்படி ஆகும்? நான் காலையில் தான் அங்கே சொன்னேன், கீழப்பரம்பில் சகலத்தையும் திருப்பி கொள்வாய். அங்கே நிறைய பேர் எல்லா நிலத்தெல்லாம் அடகு வச்சுட்டாங்க. அவங்களும் யாரும் கொடுப்பா பிரதர் நினச்சிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு. உடனே எப்படி கொடுப்பாங்க? மைண்டு எப்படி தான் போகும் நமக்கு. யாரு கொடுப்பா? எப்படி கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் என்ன பூரா அவர் கொடுக்குறது இருந்துச்சுன்னா அவர் யாரனாலும் எழுப்புவார். அல்லேலூயா. புதிய மாதத்தில் நல்லா கற்றுக்கொள்ளணும். சகலத்தையும் திருப்பக்கூடிய மாதம். என் வாழ்க்கையை திருப்பி அமைக்க, அதாவது திருத்தி அமைக்கார். அல்லேலூயா. கொஞ்சம் திருத்தமும் பண்ணுறாரு. கொஞ்சம் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறீங்க, அப்படி தானே? கொஞ்சம் திருத்தம் பண்ண, நம்ம சிலதை திருந்தணும், சிலது என்ன பண்ணணும்? திருந்தணும். அப்படி திருந்தும் போதே நமக்குள்ளார திருப்பம் ஏற்படும். அதாவது சிலதெல்லாம் இப்போ நான் சொல்லி முடிச்ச டைம் ஆகிப்போச்சு. பிள்ளைங்க பாருங்கள், மேக்ஸ் போடுவாங்க பாருங்கள், முட்டிட்டு கிடக்கும். ஆனால் அவங்க அந்த மேக்ஸ் ஆட்டை கொண்டு போய் கொடுங்களேன், பார்த்தோன்னே சொல்லுவார் ட்வைன். நாங்கள் ஒரு தட்டி ஒரு ட்வைன் போட்டு இப்படிம்பார். நமக்கு என்ன சார், நான் வேற 2 மணி நேரம் பார்த்தேன் சாரும்போம். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஈஸி. அவர் எது மிஸ்டேக் நல்லா பார்த்தவொடனே தெரியும். அப்போ நம்ம அங்கே எங்கே வரணுமோ அங்கே வரணும். யாரை நம்பணுமா? அவரை நம்பணும். அவரை நம்பும்போது நமக்குள்ளார ஒரு திருத்தங்களை கொடுப்பார். அந்த திருத்தத்தை நம்ம திருத்தி கொள்ளும்போது எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்போ திருப்பங்களை திருத்தத்தின் மூலமாக கொடுக்குற தேவன் மகா திருப்பம். அந்த திருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எத்தனை பேர் அங்கே கொண்டு போனான் தெரியுமா? அங்கே போட்டிருக்கு, அத்தனை பேர் கொண்டு போயிட்டான். கொண்டு போன எல்லாத்தையும் அடித்து துவைச்சி கொண்டு வரான். திரும்ப ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வருதுங்க. நீங்கள் படித்து பாருங்கள் போய். அவனுடைய ஒரு பொருள் கூட மிஸ் ஆகலை, ஒன்று கூட மிஸ் ஆகாமல் திருப்பி கொண்டு வராரு. அல்லேலூயா. அப்போ எந்த சேதமும் இருக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ சகலத்தையும் திருப்பி வரும்போது ஏதோ போகட்டும், வரட்டும், வந்த வரைக்கும் லாபம் அப்படி இல்லை, எல்லாமே லாபம். அல்லேலூயா. ஒன்றும் நஷ்டமே. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாமே எனக்கு லாபம் தான். லாபத்தை கொடுக்குற தேவன், நஷ்டத்தை ஒரு நாளும். அப்போ அங்கே என்னத்தை கொடுக்குற? லாபம் தான். போகிறான், திருப்புறான், எல்லாம் கொண்டு வரான். எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த இழப்பும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாவற்றையும் திருப்பி கொள்கிறான். இன்னைக்கு நீங்க அப்படிதான். இதுல நஷ்டமா இல்ல, லாபம். இதுல நஷ்டமா, எல்லாவற்றையும் லாபகரமாய் கொடுக்கிற தேவன். நஷ்டத்துக்குள்ளார கொண்டு போய் விடுகிற தேவன் அல்ல. சகலத்தையும் எந்த சேதமும் இல்லாம, எந்த சரிவும் இல்லாம அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் என்ன பண்ணுது? ஆமென் சொல்லாமா? கரகத்திற்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? எழுந்திருக்கலாமா?